சுதந்திரம் பெற்றதை அறிந்து நாம ஆங்கிலேயர் எப்படி நம் மண்ணில் நுழைந்தான் என்ற கதையை அறிந்திருக்க வேண்டும். அது என்ன கதை? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிய கதை தான். 1600 தான் இங்கிலாந்து அரசு எடுத்து விட்டானே நம் நாட்டை வணிகம் செஞ்சுக்கிறோம்னு அனுமதி வாங்கினாங்க. வணிகம் செய்யதான் ஆங்கிலேயன் நம் நாட்டிற்கு வந்தான். கெஞ்சி கெஞ்சி சுரத்துக்கு வந்தவன் மிஞ்சி மிஞ்சி சூறையாட ஆரம்பிச்சுட்டான். நம் நாட்டு வளங்களை பார்த்து வாயடிச்சு போனவன் சும்மாவா இருந்தா? நம்ம வயிற்றுல எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். நம் நாட்டை மன்னர்கள் ஆண்டனர், அது பொற்காலம். அந்நியர் ஆண்டனர், அது போதாத காலம். இப்போ என் உரிமை என் விருப்பம்னு தோல்வியற்று நடக்கிற நாம 79 வருஷத்துக்கு முன்னாடி உண்ணும் உணவுக்கும் உளுந்தும் உடைக்கும் அருந்தும் ஒரு குவளை நீருக்கும் அவன் கையை எதிர்பார்த்து காத்திருந்தோம். நம்மிடம் மூக்கு இருந்தது, மூச்சு இல்லை. வாய் இருந்தது, வார்த்தை இல்லை. கல்லாய் வீழ்த்திருந்தோம், கை கட்டி நின்றிருந்தோம். கொஞ்சம் எடக்கோடி என்றவன் கோட்டை கட்டிக் கொண்டான். சிற்றரசுகளை மோதவிட்டு ரத்தத்தை குடித்தான். துப்பாக்கிகளையும் வீரகிகளையும் காட்டி நடுநடுங்க வைத்தான். அவனை எதிர்த்தால் தூக்கு, பேசினார் சவுக்கு. இதுதான் அவன் போக்கு. இக்கொடுமை ஓராண்டா ஈராண்டா 200 ஆண்டுகள் கடந்து விட்டது. எதற்கும் ஒரு எல்லை உண்டு, என் பொறுமைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. சாது விரண்டா காடு கொள்ளாது, பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்து விட்டனர் நம் வீரர்கள். எதிர்த்தால் தூக்குதலை தானே, போனால் போகட்டும். நாளை போகும் உயிர் இன்றே போகட்டும். அதுவும் தாய்நாடுக்காக போகட்டும். சர்வதிகார ஆட்சியை சர்வநாசமாக போகட்டும். வீரன் ஒரு நாள் சாகிறான், கோலை ஒவ்வொரு நாளும் சாகிறான் என்று வீட்டை நோக்கி கொண்டே முடித்து வந்த வீரர் வீராதிகள் பல்லாயிரம். அவர்கள் சிந்திய ரத்தம்தான் நாம் பருகும் நன்னீர். அவர்களின் இறுதி மூச்சுதான் நம் சுவாச காற்று. அதை யாருக்கும் போதெல்லாம் அவர்களை யோசிப்போம். நமது பச்சைக்கு நிலவரமும் பாய்ந்தோடு நீர்வரமும் போதுமன்ற அளவிற்கு மனிதவரமும் இருக்கிறது. ஈடில்லா தேசத்தை இறுதி வரை நேசிப்போம். வளமான தேசத்தை வாழ்வீடு செய்வோம். வீடு போடுவோம். விரைவில் இந்தியா